கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அவருடைய கிருபைக்காய் அவருடைய இரக்கங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த 10 கன்னிகைகள் ஓமைகளில் உள்ள ஒரு சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு பல காரியங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிகிட்டே இருக்கிறார். உலக பிரகாரமான சின்ன சின்ன உதாரணங்களை, நடைமுறை சம்பவங்களை, உதாரணங்களை சொல்லி ஆவிக்குரிய சத்தியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமைகள் மூலமாக விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட மணவாளனை எதிர்கொண்டு போகிற புத்தியுள்ள கன்னிகள் எத்தனை பேர்னா 10 பேர். அதில் வேதம் சொல்லுது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்போ என்ன நடக்குது? மணவாளன் வர தாமதிக்கின்ற போது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு காரியம், என்ன வித்தியாசம்? இந்த புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போனாங்க, புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகலை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்கே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த எண்ணெய், இந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக வேதாகமத்தில் எண்ணெய்ங்கிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக பல இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்கு அபிஷேக தைலம், இந்த மாதிரி எண்ணெய்களை, தைல குப்பிகளை இதெல்லாம் பயன்படுத்தினதை பார்க்குறோம். இந்த இடத்துல எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு பல ஈவுகளை கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள்ங்கிற உரிமையை கொடுக்கிறார். அவருடைய மனவாட்டிங்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பு நமக்கு இலவசம். அவர் பரலோக ராஜ்யத்தை அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய சபைக்குள்ளே நம்மளை கொண்டு வருகிறார். அவருடைய பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். நீதிமான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்க. அதே மாதிரி ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஈவு அப்படின்னு என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் எண்ணெய் குறைந்து போகிறது, விளக்கு அணைந்து போகிறது என்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த வேத பகுதியில் இந்த மத்தேயு 25 இந்த எண்ணெய்ங்கிற வார்த்தை இது ஆவியானவருக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு காரியமாக அல்ல, மாறாக இது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னா, நம்முடைய ஜீவியத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் சேகரிக்க வேண்டிய எண்ணெய் என்ன என்பதை இந்த இடத்துல நம்ம கண்டுகொள்ள போகிறோம். பாருங்கள், இந்த 25ஆம் அதிகாரத்தில் நம்ம 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25 மத்தேயு 25:6. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி இங்கே அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பை பார்க்குறோம். இந்த அழைப்பை கேட்ட உடனே அங்கே என்ன நடக்குது? 7ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கே தீவெட்டிகளை எல்லாம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு இவங்க கொண்டு போகிற ஒரே ஒரு காரியம் என்ன? தீவெட்டிகள் தான். அதில் இருக்கிற எண்ணெய் தான். இந்த தீவெட்டிகள் ஆயத்தப்படுத்தும் போது இவங்க சொல்கிறாங்க அணைந்து போகிறதே என்று சொல்லி. அப்போ என்ன காரணம்? எண்ணெய் குறைவாக இருக்குது. எண்ணெய் இருந்தால் தான் இந்த தீவெட்டியை நம்ம தொடர்ச்சியாக நம்ம எரிய வைக்க முடியும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். இந்த புத்தி இல்லாதவங்க கேட்குறாங்க, ஐயோ எங்களுக்கு எண்ணெய் இல்லைங்க, உங்கள் எண்ணெயை கொஞ்சம் கொடுங்க, அணைந்து போகிறது என்று சொல்லி. இப்போ பாருங்கள், அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். வாசிக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் விற்கிறவர்களிடத்திலே வாங்கி கொள்ளுங்கள். விற்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் வாங்குங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவரை யாரும் விற்க முடியாது. அது தேவனுடைய ஈவு, அது பரிசு.
அவன் நம்ம சீமோன் பேதுருவை போல பரிசுத்தாவினுடைய வல்லமையோ வரத்தையோ பணம் கொடுத்து நம்ம வாங்க முடியாது. ஆகவே இவர்கள் அப்படியே வாங்க போன போது என்கின்ற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் விசுவாசிக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அந்த சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறார், சத்துருவை எதிர்க்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிறார், ஆண்டுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக தேவ அன்பின் மூலமாய் நம்ம ஏவி எழுப்புகிறார். இப்படி அநேக காரியங்களை ஒரு விசுவாசி கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு நேராக, அவருடைய மனவாட்டி என்கின்ற தகுதிக்கு நேராக நம்மை கொண்டு செல்வது தேவ ஆவியானுடைய வேலையாக இருக்குது. அப்போ ஆவியானவர் நம்ம பாவம் செய்யும் பொழுது ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை, மாறாக அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் குறைஞ்சி போயிடுச்சு, வாங்கிறதுக்காக போகிறாங்க. ஆவியானவரை போய் எங்கேயும் வாங்க முடியாது. ஆவியானவர் ஒரு முறை நமக்குள்ளே வந்துட்டார்னா நமக்குள்ளே தான் இருப்பார். நம்ம எந்த அளவுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்ம செய்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர் பூரணமாக நம்மை நிரப்பி அவர் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வந்துவிட்டு போகிற ஒரு ஆவியானவர் அல்ல, என்றென்றைக்கு நமக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவர். அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் என்கின்ற இந்த எண்ணெய் என்கின்ற பதம் எதற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, விளக்கு எரியக்கூடிய ஒரு தூண்டுதலை உண்டு பண்ணுகிறது. இப்போ விளக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது, நாம் லேவியராமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் உட்பிரகாரம், அதன் பின்பாக வெளிப்பிரகாரம், இப்படி பல பிரிவுகள் இருந்துச்சு. இதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பிரதான ஆசாரியன் இரத்தத்தோடு பிரவேசிக்க முடியும். வேறு எதுவும் இரத்தம் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அப்போ ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிறான். இங்கே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வாரந்தோறும் பிரவேசித்து அவன் என்ன செய்கிறான்? சமூக தப்புகளை மாற்றுறான், எண்ணெயை வைக்கிறான். இப்போது என்ன நடக்குதுன்னா, குத்துவிளக்கு இருக்குது. அங்கே நிறைய காரியங்களை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். இது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் இதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை ஜனங்கள் கொண்டு வரும்படி சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய ஜீவியத்தில் ஆவிக்குரிய ஒரு அனல் உள்ளவர்களாக நம்ம காணப்படுவதற்கு எண்ணெய் அவசியமாக இருக்கிறது. இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படிப்பட்ட எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னா, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். தெளிவான ஒலிவ எண்ணெய். இந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் எதுலேருந்து வருது? இடித்து பிழிஞ்சாதான். அப்போது அந்த ஒலிவ வித்துக்களை நல்லா இடித்து அதை நச்சு அதை போட்டு அரைச்சி அதை தான் எண்ணெயாக பிழிஞ்சு ஃபில்டர் பண்ணி தெளிவான ஒலிவ எண்ணெயை எடுக்கணும்னு இந்த லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கு. அங்கே குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அது எப்பொழுதும் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயின் மூலமாக அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தது. அது அணைக்கப்படவே இல்லை. அது வெளிச்சம் கொடுக்கும்படியாக இங்கே வாசிக்கிறோம், நம்முடைய கண் தெளிவாக இருந்தால், அந்த கண் சரீரத்தினுடைய விளக்கு, இது தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும் என்று இங்கே நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் என்று நம்ம சொல்லும் பொழுது, கரும்பு சாறு கடைக்கு போனீங்கன்னா அந்த கரும்பு சாறுக்குள்ளே விட்டிங்கன்னா
அந்த கரும்பை போட்டு சக்கையாக்கி பிழிஞ்சு எடுத்தான்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம். அதுக்கு இஞ்சி லெமனை உள்ளே விட்டு அது இன்னும் பிழிஞ்சு எடுக்கிறத பார்க்குறோம். இவ்விதமாக நம்முடைய ஜீவியத்தினுடைய சுயம் நசுக்கப்படுவதன் மூலமாக இந்த குத்துவிளக்கு எரியக்கூடிய தெளிவான ஒலிவ எண்ணெய் அது பிரித்து எடுக்கப்படுகிறது. இப்போ அநேக வேளைகளில் பார்த்திங்கன்னா, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் எனக்கு விரோதமாக இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, என்னை ஏன் இப்படி அபாண்டமாக என் மேலே பழி போடுறாங்க, ஏன் இப்படி என் மேலே போட்டி பொறாமைகள், ஐயோ நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு கஷ்டங்கள், பாடுகள், இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வேதனைகளை கொண்டு வரக்கூடிய அநேக சூழ்நிலைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் இப்படி அனுமதிக்கிறாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அநேகர பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே வர்றார். அதில் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும், யார் பரலோக ராஜ்யத்தின் உரிமைதாரர்களாக மாறுகிறாங்க அப்படின்னா, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் இல்லையா? பொதுவாக ஒரு துன்பம் வருது அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போதனை, இவ்வளவு வேதனை, இவ்வளவு கஷ்டங்கள், ஆனால் இவ்வளவு சோதனைகள் ஏன் எனக்கு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் அப்படி தான் சொல்ல, துன்பப்பட வேண்டிய, பேதுரு எழுதுகிறாரு, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள், துன்பப்படுத்தப்படுகிறீர்கள். சோதனைகளில், பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீங்க. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, துன்பப்பட வேண்டியது அவசியம். என்னங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏற்கனவே நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள முன்பாக நிறைய பாடு, நிறைய சோதனை, நிறைய வேதனை. சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எனக்கு சோதனை இல்லாமல் இருக்கும், வேதனை இல்லாமல் இருக்கும்னு பார்த்தா இங்கேயும் துன்பப்படணுமா, துன்பப்பட வேண்டியது அவசியம்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஆச்சரியமாக நீங்கள் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மத்தேயு 5:10 சொன்னார் இல்லையா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால தான் பேதுரு எழுதுகிறாரு, துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். எப்படி? அவர் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ இந்த சோதனை, இந்த துன்பப்பட வேண்டியது அவசியமானது எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமை, புகழ்ச்சி, கனம் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பப்படுதல். அப்போது அந்த கரும்பு சாறை அந்த பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த கரும்பை அந்த மிஷினுக்குள்ளே விட்டு அதை நச்சு எடுக்கிறத போல் ஆண்டவர் பலவிதமான சோதனைகளினால் இடித்து பிழிந்த தெளிவான எண்ணெயை வெளியே எடுக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையை சுயம் நசுக்கப்பட்டு அதிலிருந்து இந்த ஜீவியத்தினுடைய எண்ணெயை ஆண்டவர் வெளியே எடுக்கிறார். அதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு 5:44 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொன்னார். மத்தேயு 5:44 என்ன சொல்கிறாரு? சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க.
சபிக்கிறவங்க மேலே கோவப்படுங்க, எரிச்சல் படுங்க, திரும்ப சாபம் போடுங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அது நம்முடைய மாம்சத்துக்கு அது பலனாக இருக்கும். ஆனால் இங்கே மாம்சம் நசுக்கப்படுது, இங்கே சுயம் நசுக்கப்படுது. சபிக்கிறவங்கள என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணுமா. ஏன்? இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நசுக்கப்படவும், அதன் மூலமாக இந்த இடித்து பிழிந்த இந்த தெளிவான எண்ணெயை, நம்முடைய விளக்கு வெளிச்சமாக கொடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை இவங்க தான் கொடுக்குறாங்க, இவங்க தான் விற்கிறவங்க. அப்போ உங்களுடைய வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும், உங்கள் பக்கத்து வீடோ ஏற்ற வீடோ, எப்பவும் உங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், எப்பவும் உங்களை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். உங்கள் கூடயே இருந்து அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகிற சாத்தானின் தூதனாக இருக்குன்னு பவுல் சொன்னாரே, அதை மாதிரி உங்களை குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, துன்பப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு மகிமை வேணுமா, புகழ்ச்சி வேணுமா, கனம் வேணுமா, நீங்கள் கொஞ்ச காலம் இந்த மாதிரி துன்பங்களை அனுபவிக்கணும். இதன் மூலமாக நீங்கள் 2 காரியங்களை வெளிப்படுத்தலாம். ஒன்று, நீங்கள் எரிச்சல் அடையலாம், கோபம் அல்லது பொறுமை இல்லாமல் அவர்களைப் போல நீங்களும் மாம்சத்தின்படி அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, வாக்குவாதம் பண்ணுறவங்களா நீங்கள் மாறலாம். அப்படி மாறும் பொழுது நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய சுயம் நசுக்கப்படுவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவை எண்ணெயை நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் போராடுகிறவங்களா காணப்பட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் குறைந்து போகும். நம்முடைய அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை கொண்டு வர மறந்துட்டாங்க. ஏன்? அவங்க மாம்சத்தின்படி சண்டை போட்டாங்க, மாம்சத்தின்படி வாக்குவாதம் பண்ணாங்க, அவங்க நியாயத்துக்காக உரிமைக்காக போராடினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்படி வாயை திறவாமல் இருந்தால் நியாயம் எடுத்து போடப்படும். நம்ம வாய் திறந்து பேசினா தான் நியாயம் கிடைக்கும். நம்ம அமைதியாக இருந்தோன்னு சொன்னால் நம்மளை குற்றவாளிகள்னு தீர்த்துருவாங்க. நமக்கு பலவிதமான கெட்ட பெயர்கள், வேதனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே எல்லாம் நம்ம சுயத்தின்படி போராடாமல், நம்முடைய நியாயத்துக்காக, நம்முடைய இல்லையா பேரை விளங்கப்படணும்னு சொல்லி நம்ம யுத்தம் பண்ணாமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நாம் அந்த பிதா கொடுத்த பாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பானம் பண்ணும்படி அவர் கடந்து போனதை போல நம்முடைய ஜீவியத்தில் நம்மளை வேதனைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, நம்மளை நெருக்குகிற, ஒடுக்குகிற ஒவ்வொருவருக்கு மத்தியில் நாம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் அந்த துன்பத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவங்கள சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் ஜெபித்ததை போல நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுயம் அங்கே நசுக்கப்பட்டு தெளிவான ஒலிவ எண்ணெய் அது விளக்கு எரிவதற்கு நம்மிடத்தில் சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவங்க தான் விற்கிறவங்க. அப்போ இவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்ட சோதனையை, என் வாழ்க்கையில் துன்பங்களை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட நபர்களுக்காக நன்றி. ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 5:11, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கார் வாங்கினா பாக்கியவான்கள், 2 மாடி வீடு கட்டினா பாக்கியவான்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம், ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆனால் எது பாக்கியவான்கள்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். என் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுகிறார்களே, அப்பொழுது அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்கள எதுக்காதீங்க, அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க, அவங்களோட போய் சண்டை போடாதீங்க. மாம்சத்தின்படி போராடுவதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்ம சாவோம். ஆகவே நாம் நம்முடைய மாம்சம், நம்முடைய சுயம் சிலுவையில் அறையப்பட, நசுக்கப்பட இப்படிப்பட்ட நபர்களை தேவன் வைத்திருக்கிறார். அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தினுடைய எண்ணெய் பிரகாசமாக எரியக்கூடிய, அந்த விளக்கு பிரகாசமாக எரியக்கூடிய எண்ணெயை ஆயத்தம் பண்ணி கொடுக்குற இப்படிப்பட்ட அருமையான ஆண்டவரே, என்னோட இருக்கிற அந்த உடன் மனிதர்களுக்காக
வேலை ஸ்தலங்கள்லையோ அல்லது குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற நபர்களுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இவங்க தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அந்த எண்ணெயை சேகரிக்கும்படி நம்மளை நச்சு எடுக்கிற இந்த கரும்பு சக்க மிஷின் இவங்க தான். நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆண்டவரே நன்றிப்பா, இந்த என்னை நச்சு எடுக்கலைன்னா என் சுயம் அது உடையாது. அது அவ்வளவு கடினமானது, அது பெருமை நிறைந்தது, அது அவ்வளோ ஈகோ, அவ்வளோ வயராக்காது. இந்த சுயத்தை உடைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட கடினமான நபர்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதன் மூலமாக நான் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை வழி நடத்துகிறாங்க. அப்போ நம்ம அவங்களை நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நமக்கு வேதனையை உண்டு பண்ணுறாங்க. அதன் மூலமாக தெளிவான ஜீவியத்தின் எண்ணெயை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடத்துகிறார்கள். தீவட்டிகள் அணைஞ்சு போகாது. அப்போ தங்களுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின்படி செயல்பட்டு இந்த சுயம் நசுக்கப்படாமல், இந்த எண்ணெயை சேகரிக்க முடியாமல் இந்த விற்கிறவங்கள்ட்ட உங்க எதிர்த்து போராடி சண்டையிட்டுட்டு எந்த விடத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என்ன இவங்களை விட குறைஞ்சவனா, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நாம் அந்த துன்பங்களுக்கு உள்ளே போகாமல் தப்பிச்சு ஓடிடலாம். சண்டை போட்டு மாம்சத்தின்படி விலைக்கு ஓடிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அங்கே எண்ணெய் இல்லாமல் தீவெட்டிகள் அணைந்து போகுது. இவங்க யார்? புத்தி இல்லாதவர்கள். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவங்க யார்? புத்தி இல்லாதவர்கள். ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் யார்? புத்தியுள்ளவர்கள். எண்ணெயை சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பரவாயில்ல பிரதர், எவ்வளவுதான் இல்லையா? அவர்கள் தங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே, அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே என்று எபிரேயரில் அங்கே அழகாக கேட்குறேன். அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? 10ஆம் அதிகாரத்தில் அப்படி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்விதமாக நம்முடைய ஜீவியத்தினுடைய தரத்தை தேவனுக்கு பூரணமாய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய சுய நசுக்கப்பட்டு எண்ணெய் சேர்க்கப்படும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய தீவட்டி பிரகாசமாக எரியும். நம்முடைய கண்ணானது சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அதே இதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இங்கே வெளிச்சமான ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து எப்படி ஒரு சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று அது இரவிலே பூமிக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதோ, அதை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவ ஒளியை பெற்று நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதுக்கு இந்த எண்ணெய் அவசியம். இந்த எண்ணெய் அவசியம். இந்த எண்ணெய் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம ஒரு பஸ்ஸில் ஒரு கோபம் அல்லது ஒரு புது இடங்களில் நாம் சாந்தமுள்ளவர்களாக நாம் ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய அந்த புத்தியோடு நம்ம நடந்து கொள்ளணும். அப்போ நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். இங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஒரு தருணம் கொடுக்கப்பட்டுச்சு. விதமாக அந்த சுயம் நசுக்கப்பட்டு அந்த ஜீவியத்தினுடைய தெளிவான அந்த எண்ணெய் பிழிந்து எடுக்கப்படும்படி பல சோதனைகளை துன்பங்களை கர்த்தர் அனுமதித்த போது அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? தப்பிச்சு வந்துட்டாங்க. இப்போ ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த விற்கிறவங்களை தேடி போகிறாங்க. வாங்க என்னை திட்டுங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன், என்ன மேலே துன்பத்தை கொடுங்க, எனக்கு அந்த எண்ணெய் வேணும், என்னை பிழிஞ்சு எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் இப்போ சமயம் இல்லை. வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். மற்றவங்கெல்லாம் அந்த புத்தி உள்ளவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. வந்து தட்டுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் திறக்கணும், ஆண்டவரே எங்களுக்கும் திறக்கணும், உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்கள். உங்களை அறியேன்.
அவ்வளோ தூரம் போய் அவர்கள் எவ்வளவு வெட்கப்பட்டு போய் நிற்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அவர் ரத்தத்தினால பாவங்கள் ஒப்பிட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அவர் உங்களை அறிவேன்னு சொல்வாரா அல்லது அறியேன்னு சொல்வாரா? இங்கே வாசிக்கிற உங்களை அறியேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்கிறார். இப்படித்தான் ஒரு கூட்டம் மற்ற 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அன்றைய அந்நிய பாஷைகளை பேசணும் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை அறியேன். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. தேவன் நம்மளை அறியலைன்னு சொன்னால் அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாகும்படி சுடர்களை கொண்டு நாம் நினைச்சணுமா? சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவங்களா இருக்கணுமா? வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகணும்னா, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் பாருங்க, அவங்கெல்லாம் அப்படி தானே இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் அப்படி தான் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் அப்படி மற்றவர்களை காரணம் காட்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தின் தரத்தை குறைச்சிடாதீங்க. நம்முடைய லக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் நம்ம ஓடி நிற்கும் பொழுது, நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே வா, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. ஏன்? நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோமா? அவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்களை பிரவேசித்தார்கள். உலக பிரகாரமான பல வேலைகளில் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் அவருடைய வருகைக்காய் வாஞ்சையாய் காத்திருக்கணும். ஆண்டவர் எப்போ வருவார்? இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் நித்தியத்துக்குரியவன். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்படி நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிட்டிசன்ஷிப்பு எங்கே இருக்குது? அது பரலோகம். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. எப்போ வருவார்? அவர் வரும்போது நான் அவரோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். அந்த வாஞ்சியோட, அந்த தாகத்தோட, அந்த சிந்தையோடு நம்ம ஓடும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற ஆயத்தத்தோடு, அதற்கேற்ற விழித்திருக்கின்ற ஜீவியத்தோடு நம்ம ஓடும் பொழுது நிச்சயமாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் தாமே அவருடைய வருகையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் விழித்திருக்கிறவர்களாக, ஆயத்தமாக இருக்கிறவர்களாக அவரோடு கூட அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிற பிரதான கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய அதிகமான கிருபைகளை தாரும். அன்றே உம்முடைய வருகையில் ஒருவராயிலும் வெட்கப்பட்டு போகாதபடி அன்றே உம்முடைய வருகையில் எதிர்கொண்டு போகிற புத்தியுள்ள கன்னிகைகளாய் காணப்பட கர்த்தர் தாமே உம்முடைய ஞானத்தை, உம்முடைய பலத்தை, உம்முடைய கிருபை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களையும் கேட்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.